நமக்கு இந்த சிந்தனை ஆற்றலே அதிகரிச்சதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த சிந்தனை ஆற்றலை அதிகரிச்சதுனாலதான் உங்களுக்கு இந்த தாட்லாம் வருது. இப்ப ஒரு யானைக்கு வந்து ஓவியம் வரையணுங்கிற எண்ணம்லாம் பெருசா வரப்போறது இல்ல. ஆனா மனுஷனுக்கு அது வருது. மனுஷனுக்கு வந்து ஒரு சிலை வடிக்கணும், ஒரு ஓவியம் உருவாக்கணும், ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணணும், நிலால போய் உட்காந்துட்டு வரணும், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தாட் வருது இல்ல. இந்த தாட் எதுல இருந்து வருது? உங்களோட சிந்தனை ஓட்டம் அதிகரிச்சதுனால. இந்த சிந்தனை ஓட்டம் ஏன் அதிகரிச்சது உங்களுக்கு? முதல்ல இந்த சிந்தனை ஓட்டம் உங்களோட தேவைக்காக அதிகரிச்சது. அந்த தேவை என்ன? உங்களுடைய அடுத்த கட்ட தலைமுறையை பாதுகாப்பா வளர்த்தெடுக்கிறது தான். நம்ம குரங்கா இருந்தோம், குரங்குல இருந்து மனிதனா அப்படி பரிணமிச்சு வரும் பொழுது நமக்கு அந்த தாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வளர்ந்துட்டே வருது. இந்த அறிவு வளர 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 என்ன பண்றோம்? இந்த அறிவு ஏன் வளருது? நம்மளோட சர்வைவலுக்காக வளருது. ஒரு காலத்துல நம்மளும் நம்ம குழந்தைகளையும் வந்து கழுகு எல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்டுருக்கு. ஒரு கழுகு, ஒரு சமீபத்துல இந்த ஆப்பிரிக்கால வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க. அதுல வந்து ஒரு கழுகுடைய கூடு வந்து ஒரு ஃபாசில்டா ஒரு இது கிடைக்குது அவங்களுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது கழுகு கூடுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்க நிறைய குட்டி குட்டி உயிரினங்களுடைய எலும்பு கூடு எல்லாம் கிடைக்குது. அதுல ஒரு எலும்பு கூடு கிடைச்சது. அது ஒரு மனித எலும்பு கூடு, ஒரு சின்ன குழந்தையோட ஒரு எலும்பு கூடு. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனித குழந்தை, அதாவது அந்த மனித குழந்தைன்னா இப்ப இருக்கிற மனிதன் இல்ல, மனிதன் காட்டுவாசியாக ஒரு அந்த பரிணாமத்துக்கு முன்னாடி சில 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபாசில் போன் கிடைக்குது. அதுல ஒரு குழந்தையோட மனித குழந்தைன்னா குழந்தை கூட இல்ல, ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன சிறுவனுடைய மண்டவோடு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அது எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது கூடவே நிறைய இந்த பறவைகளுடைய சாப்பாடு பொருள்லாம் நிறைய கிடைக்குது. அது வேற ஏதோ ஒரு கழுகு வந்து வெவ்வேறு உயிரினங்களை வந்து வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கு. அதுல வந்து மனித குழந்தையும் ஒரு ஒரு விலங்கு சாப்பிட்டு இருக்குது. அப்ப நம்ம வேட்டையாடப்பட்டிருக்கோம் ஒரு பறவையால. பெரிய உயிரினம் கூட இல்ல, சிங்கம் புலி கூட கிடையாது. ஒரு பறவை நம்மளை தூக்கிட்டு போயிட்டு நம்ம குழந்தைய சாப்பிட்டு இருந்திருக்கு. அந்த அளவுதான் இருந்திருக்கோம் நம்ம. இன்னைக்கு வரைக்குமே பாருங்க, சிறுத்தைகள் குழந்தைகள் எல்லாம் காட்டுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த மலைப்படி அடிவாரங்கள்ல இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 குழந்தையெல்லாம் ஒரு போறதெல்லாம் இந்தியாவில நடந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் மக்கள் கோவப்பட்டு போயிட்டு அந்த புலி அடிக்கிறது, அந்த சிறுத்தை அடிக்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருந்த மனுஷன் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப அந்த பயம் இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு நம்மள புலி அடித்து விடும், நாளைக்கு நம்ம சிங்கம் அடித்து விடும். இந்த இடத்துக்கு வரீங்களே, இது எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க? இப்படி காங்கிரீட் எல்லாம் கண்டுபிடிச்சு சுவர் எல்லாம் கட்டி வீடு கட்டி இப்படி காங்கிரீட் சுவர் எது கட்டணும்? பாதுகாப்பு. முதல்ல இந்த பாதுகாப்புங்கிற எண்ணம் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம பாட்டு காட்டுல அலைஞ்சிட்டோம், ஒரு மரத்துல ஏறி படுத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் சேஃபா வேணும், சரி பாறைகளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவோம், பாறைக்குள்ள ஒளிஞ்சுட்டா எல்லா உயிரினங்களும் உள்ள வர முடியாது. அப்பவும் சில உயிரினங்கள் வருது. நெருப்பை கண்டுபிடிச்சோம், நெருப்பை வச்சுக்கிட்டோம்னா எந்த உயிரினம் வரும்? அப்ப விடிய நெருப்பு வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப நெருப்பை கண்டா எதுவும் வர்றது இல்லைன்னு. அப்படி இருந்தாலும் வேட்டைக்கு போகும்போது சண்டையில போகும்போது சில நேரங்களில் நம்மள வேட்டையாடிடுது சிங்கம் புலிலாம். அப்ப அதுக்கு ஆயுதம் கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சாப்பிட்டா மட்டும் போதுமா? நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், அந்த குழந்தை ஆரோக்கியமா வளர்க்க ஒரு சூழல் உருவாக்கணும். அந்த குழந்தைக்கு அறிவு இல்லாம முட்டாளா இருந்தா பரவாயில்லையா? இல்ல, அப்ப எஜுகேஷன் தேவை. அப்ப அதுக்கு அறிவு, நமக்கு கத்துக்கிட்ட வித்தியெல்லாம் அதுக்கு கத்துக் கொடுக்கணும், குருகுலம் அது இதுன்னு. இந்த பரிணாம வளர்ச்சியுடைய மனித பரிணாம வளர்ச்சியுடைய அல்டிமேட் எய்மே எதுவா இருந்துச்சுன்னா, அடுத்த ஜெனரேஷன் தான்.